குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த சில வாரங்களாகவே கடுமையான போராட்டம் நடக்கிறது. அங்குள்ள ஜம்மு காஷ்மீர் அவாமி அதிரடி குழு இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசு நிர்வாகத்தில் சீர்திருத்தம் கோரி இந்த போராட்டம் வெடித்தது. ஆனால் பாகிஸ்தான் அரசு இந்த அமைப்பை தடை செய்தது. தீவிரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் போராட்டக்காரர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறையை கையாண்டது. தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் பல முக்கிய தலைவர்களின் தலைக்கு பாகிஸ்தான் அரசு சுமார் 1 கோடி ரூபாய் வெகுமதி அறிவித்தது. பாகிஸ்தான் ராணுவத்தின் இந்த அடக்குமுறை மற்றும் அத்துமீறிய துப்பாக்கிச் சூடு காரணமாக 50க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவாமி அதிரடி குழு பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் அரசுக்கும் 24 மணி நேர கெடு விடுத்துள்ளது. அதில் அமைதியா அல்லது போராட்டமா என்பதை பாகிஸ்தான் ராணுவம் தான் தீர்மானிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட தங்களின் ஆதரவாளர்கள் மற்றும் போராட்டக்காரர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அப்பாவி மக்கள் மீதான ராணுவ ஒடுக்குமுறைகளை நிறுத்த வேண்டும். தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும். இல்லையெனில் முசாராபாத் நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட பேரணி நடத்தப்படும். போராட்டம் அடுத்த கட்ட தீவிர நிலையை எட்டும் என்றும் எச்சரித்துள்ளனர். ராவலகோட் பகுதியில் நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் போராட்டக் குழுவின் தலைவர் சர்தார் அமான் காஷ்மீரி பேசினார். நாங்கள் அமைதியான முறையில் தான் போராடி வருகிறோம். எங்களை வன்முறை பாதைக்கு தள்ளிவிடாதீர்கள். இங்கு ராணுவ பலத்தை அதிகரிக்க பாகிஸ்தான் அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஐநா சபையின் தீர்மானங்களின்படி இங்கிருந்த பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் 24 மணி நேரத்திற்குள் உடனடியாக வெளியேற வேண்டும். இது எங்கள் தாய்மண். எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் சரணடைய மாட்டோம் என அவர் பேசினார். பதற்றம் நிலை காரணமாக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 20 நாட்களுக்கும் மேலாக கடைகள் அடைக்கப்பட்டு முழுமையான வேலை நிறுத்தம் நடக்கிறது. சாலை மறியல்கள், போக்குவரத்து முடக்கத்தால் மருந்து, உணவுப் பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. போராட்டம் பிற இடங்களுக்கு பரவாமல் தடுக்க மொபைல் மற்றும் இணைய சேவை முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கவலை தெரிவித்துள்ளது. சர்வதேச கவனத்தை திசை திருப்ப பாகிஸ்தான் போலி செய்திகளை பரப்புவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது.